வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியில் சித்த மருத்துவம் எப்படி கலக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம குழந்தைகள் கரு உருவானதுலேருந்து அவங்க தாய் வழி தந்தை வழி உள்ள ஜெனட்டிக்ஸில் உள்ள எல்லா பண்புகளும் அந்த குழந்தைகளுக்கும் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு இனி வரப்போகும் நோய்கள் அவங்க வாழ்வியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது முக்கால்வாசி முடிவு பண்ணுறது இந்த ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அவங்க என்வைரன்மெண்டல் பிறந்து வளர்ந்து அவங்களோட என்வைரன்மெண்டல் சுற்றுச்சூழல் அதை தீர்மானிக்குது. சுற்றுச்சூழல் 20% தான் தீர்மானிக்குது. மீதி 80% இந்த ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிற எபிஜெனட்டிக்ஸ் பரம்பரை வழியாக வர பழக்க வழக்கங்கள், அதோட நிலை, அதோட அது அவங்களுக்கு வர நோய்கள் எல்லாமே தீர்மானிக்கிறது இந்த எபிஜெனட்டிக்ஸ் தான். இதில் சித்த மருத்துவம் எப்படி கலக்குது அப்படின்னா, இந்த சித்த மருத்துவத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பழக்க வழக்கங்களில் உணவு, ஒழுக்கம், உறக்கம், உடற்பயிற்சி, காலத்தை மதித்தல், அதாவது எந்த டைம்ல எப்படி செய்யணும், சகிப்புத்தன்மை, அடுத்தது கடைசியா சுய சிந்தனை, இது எல்லாமே சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லிட்டே வராங்க. இது எப்படி ஜெனட்டிக்ஸ்ல சேருது அப்படின்னா, அப்பா அம்மா கிட்டேருந்து வர பழக்கங்கள் ஒன்று வருது இல்லையா, இதை நம்ம என்வைரன்மெண்டல்ல அந்த சகிப்புத்தன்மை, காலத்தை மதிச்சு நடக்கிறது, உணவு, உறக்கம், ஒழுக்கம், இது எல்லாத்தையுமே சரியா கொண்டு வருது. இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பரம்பரையிலேயே வர இந்த ஜெனட்டிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து நோய்கள், இப்போ அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, தாத்தா பாட்டிக்கு இருந்தது, அந்த பிரச்சனை நம்ம குழந்தைகளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாட்டின்னு இப்போ இருக்கிற கெட்ட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி நல்ல உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு கரெக்டான நேரத்தில் உறங்கி கரெக்டான உடற்பயிற்சி செய்து சுய சிந்தனை, யார் எது சொன்னாங்க கேட்காம, அதாவது நமக்கு என்ன வருது, அதாவது நமக்கு என்ன செரிமானம் ஆகுது, நமக்கு எந்த உணவு ஏற்றது அப்படிங்கிறத சுய சிந்தனை செய்து நம்ம உடம்பை கேட்டு நம்ம உடலுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத யோசிச்சு அதை எடுத்துக்கிட்டு வரும்போது அடுத்தது காலத்தை மதித்தல். இதுல சித்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்டாக டயத்தில் 7 மணிக்கு மேலே நைட்டு சாப்பிடக்கூடாது, லேட் நைட் ஒர்க் பண்ணக்கூடாது, நைட்டு இருட்டு அறையில் தூங்கணும். அதனால சில ஹார்மோன்ஸ் நல்லாவே சுரக்கும், செரிமான சக்தி அதிகமாகும், இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது அப்படிங்கிறது காலத்தை மதித்தல்ல வரும். கரெக்டாக 4:30 6 காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்திக்கிறது, அதுக்கு சில யோகாசனங்கள், உடற்பயிற்சி செய்கிறது, நடைப்பயிற்சி செய்கிறது, மாலை வெயிலில் கொஞ்சம் நடக்கிறது, இது எல்லாமே அறிவியல் ஆராய்ச்சியில் நமக்கு உடம்புக்கு நோயெல்லாம் நெறி தருது அப்படிங்கிறது இப்போ ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதே தான் சித்த மருத்துவர்கள் அந்த காலத்தில் எல்லாமே உணவு, உறக்கம், ஒழுக்கம் எல்லாமே லைனாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதனால இப்போ எபிஜெனட்டிக்ஸ், அதாவது நம்ம பரம்பரை வியாதிகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா, பரம்பரை வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, அது இருமல்லேருந்து கேன்சர் வரைக்கும் எது வேணால் எடுத்துக்கலாம். இனி வரும் நோய்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன வாழ்க்கை முறைப்படி, வாழ்வியல் முறைப்படி நம்ம நடந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஜெனட்டிக்ஸில் உள்ள டிஎன்ஏல உள்ள அந்த சில மாற்றங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துடலாம். ஒரு 10 வருடம் 20 வருடம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது அந்த ஜெனட்டிக்ஸும் மாறுபடும். அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கடத்தப்படாது, அதாவது நமக்கு இருக்கிற வியாதிகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வராது. ஸோ இந்த வாழ்வியல் முறை, உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, காலத்தை மதித்தல், அடுத்தது சுயசிந்தனை, சகிப்புத்தன்மை எல்லாமே நம்ம கொண்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வியல் முறை கரெக்டாக கொண்டு போகும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் எந்த ஒரு சின்ன வியாதியிலேருந்து பெரிய வியாதி வரைக்கும் எதுவுமே நமக்கு அண்டாமல் பார்த்துக்கவும் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு என்ன தேவை, நம்ம உடலுக்கு என்ன ஒத்துக்குது, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்த நிலத்தில் வாழறோமோ அதில் சுற்றி விளையிற காய்கறிகள், கனிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே சாப்பிட்டு டெய்லி ஆயில் பாத், வாரத்துக்கு 2 முறை ஆயில் பாத் எடுத்துட்டு, அப்புறம் வாட்டரி வெஜிடபிள்ஸ், நிறைய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் எடுத்துக்கிட்டு நல்ல உடற்பயிற்சி செய்து இரவு இவ்வளோ நேரம் கரெக்டான நேரத்தில் தூங்கி காலத்தை மதித்து அதுக்கேற்ற, அதாவது சுய சிந்தனை, நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு தேவைகளை சொல்லிக்கிட்டே வரும். அதனால ஒவ்வொரு உடம்புக்கும் நமக்கு என்ன தேவை, எந்த வயதுக்கு யாருக்கு என்ன தேவைங்கிறது அவங்க உடம்புக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சாப்பிடாம கரெக்டான அளவு சாப்பிட்டுட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோடனா நம்மளோட டிஎன்ஏவையும் மாற்றம் செய்ய முடியும். இந்த அறிவியல் ஆராய்ச்சி மட்டும்தான் நமக்கு சித்த மருந்துகளும் ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அதனால சித்தர்கள் சொன்ன வாக்குப்படி நம்ம வாழ்வியல் முறையை மாற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஜெனரேஷன் சரி, அடுத்த ஜெனரேஷன், வரப்போக ஜெனரேஷன் சரி,
நம்ம ஒரு பெரிய ஒரு நோய் வளையத்திலிருந்து நம்ம விடுபடலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தா கேரை அணுகுங்க.